மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அந்த நீங்க சொல்ற மாதிரி தான். பட் ஆனா இவ்வளவு நாள் பண்ணாதது உடனே அது வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட முடியும். உடனே கொண்டு வர முடியாது. நான் என்ன சொல்றேன், ஏன்னா இண்டிவிஜுவல் அந்த ஒழுக்கம்ன்றது ஒரு இது இருக்கு, நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. தாவேக்கு ஆட்சின்னும் போது எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா ஒரு வரலாற்றை மாற்றி எழுதி திருப்பி வந்திருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியாக தான் இருக்கும். அப்போ அந்த ஹெவியாக இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பயங்கர ஏமாற்றமாக தான் இருக்கும். கடந்த ஆட்சியில் நடந்த போது இந்த ஆட்சியில் நடக்குதுன்ற அந்த ஏமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழணும். உங்களுக்குன்னு இப்போ நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறீங்கல்ல, அதில் மிக முக்கியமானதாக இதை கொண்டு வந்து இது நடந்தால் இந்த மாதிரி உனக்கு ஆகும்பா, நீ ஒரு குழந்தை மேலே கை வச்சின்னா உனக்கு இப்படி ஒன்று ஆயிடும்பா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை கொடுத்தா இது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவா இருக்குன்னா, முறைகேடு அப்படின்லாம் பேசாம ஆமாங்க நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு, என்னன்றதை நாங்க விசாரிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர நடக்கவே இல்லை, இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லைன்ற செய்திகள் வந்து வரல. ஆமாங்க இது நடந்திருக்கு, இதுக்கு நாங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத ஓப்பனா எல்லாருமே வந்து பேசுறாங்க. இது இப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்த நம்ம எப்படி தீர்க்கிறது, அதுக்கு மேலே பெரிய விஷயத்தை எப்படி தீர்க்கிறன்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டேக்கிள் பண்ணுறதா ஒரு இதாக இருக்கு. ஏன்னா ரெண்டாவது இதை பற்றின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கும் இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. புதுசாக போகும்போது அது என்னன்றது நம்ம இன்னும் அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் உட்கார இது எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்றது தான், அதுதான் சொன்னேன், கஷ்டமாக இருக்குது. பேசிக்லேருந்து இப்போ தான் கற்றுக்கணும். அதிகாரிகள் தான் சொல்லுவாங்க, அதிகாரிகள் தான் இதுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த அதிகாரிகள் உண்மையை சொல்லணும். அந்த அதிகாரிகள் இத்தனை வருஷமா இந்த டீம் கூடயே வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுதான் பழக்கம், நல்லதா செஞ்சு பழக்கம் இருக்காது. அது ஒருவேளை நல்ல அதிகாரிகளா இருந்தா அரசியல்வாதிகள் அப்படி பழக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ இது இவங்கெல்லாம் பேஸ்ல இருந்து கண்டுபிடிச்சி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய அடி வந்து விழும். தாவேக்காவுக்கு வந்து இல்ல அந்த சிஸ்டத்தையே டோட்டலாவே மாத்தணும்ன்ற ஒரு நிலைமை இப்போ வந்திருக்குங்களா. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போலாங்களா? இது கோயம்புத்தூர்ல நம்ம நேற்றுக்கே பேச மறந்துட்டோம், மறக்கல. அதுக்கப்புறமேட்டு வந்த ஒரு செய்தி, இந்த 10 வயது சிறுமி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவிலேருந்து நியூஸ்லேருந்து எல்லாமே அதுதான் பரபரப்பாக போயிட்டுருக்குது. தாவேக்கு ஆட்சியிலும் இதே மாதிரி அவல நிலைகள் வந்து தொடருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோதான் சொல்லணும், வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா சட்டம் ஒழுங்கு தான் கடந்த ஆட்சியில் பெரும் பிரச்சனையாக இருந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளே நிறைய பேசியிருக்கோம். நானே சிங்கிள் வீடியோ நிறையா அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, இதுக்கு தான் நம்ம அதிகமாக வந்து பேசியிருக்கோன்றது. நம்மளே வந்து விளாத்திக்குளம் சம்மந்தமாக இருக்கட்டும், சிவகங்கையில் இந்த 76 வயது மூதாட்டியோடைய பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியோட பாலியல் வன்கொடுமை, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டே வந்திருக்கோம். ஸோ அதோட நீட்சி மாதிரி இப்போ இந்த ஆட்சியிலையும் வந்து இப்போவே சில பாலியல் இதெல்லாம் நடந்திருக்குது, கொடுமைகள் நடந்திருக்குது. இப்போ ஒரு சிறுமிக்கு அதே மாதிரி ஒரு 10 வயது சிறுமிக்கு வீட்டு வாசலில் விளையாண்டுட்டு இருந்த ஒரு 10 வயது சிறுமிக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவனால வந்த ஒரு பிரச்சனை. அவன் பேர், ஒருத்தன் பேர் கார்த்திக், இன்னொருத்தன் பேர் மோகன், 2 பேர் அப்படின்றவங்களால வந்து இந்த இது நடந்திருக்கு. ஆனால் இவங்க 2 பேரும் ட்ரங்க் பண்ணலை அப்படின்னு வந்து ஐஜி இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பெண் ஐஜி வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இது திமுகவோ தாவேக்காவோ எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் வந்து பார்க்கப்படும். கடந்த ஆட்சியில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதே தான் இந்த ஆட்சிக்கும் வந்து சொல்கிறோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகுது, 2 வார காலம் தான் ஆகுதுன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும், குறிப்பாக விஜய் அவர்கள் அவர் தாவேக்கா தலைவராக இருக்கும்போது சொன்ன விஷயம், +2 படிக்கிற பொண்ணு அவசரத்துக்கு ஒதுங்கின இடத்துல இப்படி வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா. இந்த ஆட்சியில் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் இது இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம், 5 தனிப்படை வச்சு 24 மணி நேரத்துக்குள்ள பிடிச்சிட்டாங்க.
அந்த கார்த்தின்ற ஆளு தலைமறைவா இருந்தா அவனையும் வந்து இது பண்ணிட்டாங்க, 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. அதுல ஒருத்தனுக்கு கை கால் முறிவுலாம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பழைய ஒர்க் தான் நினைக்கிறேன். அதே தான், அந்த கை கால் முறிவெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தனுக்கு வந்து நடந்திருக்கு. அது ஒன்று தான் நல்ல விஷயம். ரொம்ப விரைவாக வந்து பிடிச்சிருக்காங்க. தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரும் வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து அந்த குடும்பத்தோட துக்கத்தில் நானும் வந்து பங்கெடுத்துக்கிறேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. வார்த்தைகளோ நிவாரணமோ அந்த குடும்பத்துக்கு ஓகே, நிவாரணம் கூட இதெல்லாம், ஆனால் அந்த குழந்தையோட உயிர் திருப்பி வராது. அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அதுதான் அப்படின்னும் போது, கடந்த ஆட்சியில் நடந்ததே மீண்டும் மீண்டும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ கடந்த ஆட்சியில் நடந்தபோது இப்போ தாவேக்கா உட்பட எல்லாரும் வந்து பேசினாங்க. இப்போ திமுக அதை கையில் எடுத்து தாவேக்காவுக்கு எதிராக வந்து பேசுறாங்க. ஏன்னா இது எல்லாரும் பேசக்கூடியது தான். ஏன்னா 10 வயது சிறுமின்றது யாராலையுமே வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னும் போது, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, முதியவர்கள் பாதுகாப்பு, இதெல்லாமே வந்து முதலமைச்சரின் இதுக்கு கீழே தான் இருக்குன்னும் போது இதை யாராலையுமே வந்து ஏற்றுக்க முடியாதுன்றது தான். இதில் ட்ரக்ஸ் இல்லை, ட்ரங்க் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு வந்து ஐஜி வந்து உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இது செய்யப்பட்டு தான் வந்து அந்த குழந்தை வந்து கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த அரசுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி வந்திருக்கு. அதுவும் ரொம்ப ஆரம்பத்திலே வந்திருக்கு. தனிப்படை அமைச்சு பிடிச்சிட்டீங்க, எல்லாம் சரி, என்ன தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்க? கடுமையான தண்டனை விரைவில் வந்து வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாரு. இதே தான் கடந்த ஆட்சியில் நடந்தது. ஆனால் அவங்க தாவேக்கா முன்னாடி வந்து பிரச்சாரம் பண்ணும்போதே இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து அந்த இது வந்து மறுபரிசீலனை நம்ம வந்து பண்ணணும், வேறு கடுமையான சட்டங்கள் வந்து ஏற்றணுன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை வந்து நிறைவேற்றலாம் இல்லை? ஆல்ரெடி அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இருக்கிறதே கடுமையாக தான் இருக்குது அப்படின்னாங்க. பட் ஆனால் திரும்பவும் வேற மாதிரி சட்டங்கள் அதுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நம்ம இதை தொடர்ந்து இதை பேசு பொருளாவே தான் வச்சிருக்கோமே தவிர, இப்போ நீங்களும் நானும் உட்காந்து பேசுவோம், அடுத்த நாள் இது வேற சப்ஜெக்ட் வந்துடும், வேற சப்ஜெக்ட் நம்ம போயிடுவோம், அடுத்து முடிஞ்சு போயிடும். ஆனா இது ஒரு தொடர்கதையா இருக்குல்ல. அப்ப யாருக்கும் பயம் இல்லை, அதிகாரிகள் மீது அதாவது இது என்னன்னா, இது எப்படிப்பா தடுக்க முடியும், இது எப்படிப்பா இப்போ பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தை ரோட்ல விளையாண்டு இருக்கோம், அவன் போய் தூக்கிட்டு போய் ஏதோ ஒன்று பண்ண போறான்னா இது எப்படிப்பா போலீஸ்க்கு தெரியும் அப்படின்னு அறிவார்ந்தவர்கள் வந்து கேட்கலாம். அது இல்லை விஷயம். அப்படி ஒரு குழந்தைய தொடறதுக்கு முன்னாடி, ஒரு லேடியை தொடறதுக்கு முன்னாடி அந்த சட்டம் கண்ணு முன்னாடி வரணும். அது என்னெல்லாம் நமக்கு நடக்கும்ன்றது தெரியணும். என்ன இது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா இந்த அரசு இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும், அதிகாரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க, காவல்துறையினர் சும்மா இருக்க மாட்டாங்கன்ற அந்த எண்ணம் வந்தாதான் அவனுக்கு அந்த தொடணுன்ற எண்ணமே, அந்த போய் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற எண்ணமே முதல்ல வராது. அப்போ ஏதோ ஒன்று வீக்கா இருக்க போய் தானே பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வேணா நடக்கட்டும் பார்த்துக்கலாம். அப்போ எந்த பயமும் ஒரு அரசாங்கத்தின் மீதோ அதிகாரிகள் மீதோ பயம் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுலேருந்து அவர் கடுமையாக சொல்லிட்டு இருக்க விஷயம், சட்டம் ஒழுங்கு பாதுகாத்தே தரணும், ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அதை நான் கண்டிப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதனாலும் நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சூப்பர், எதுவுமே நம்ம குற்றம் சொல்றதுக்கு. ஆனா இப்படி ஒரு நடந்துருச்சு இல்லையா, இப்ப நடந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ண முடியும்? சோ இப்ப இதுக்கப்புறம் நடக்காம எப்படி தடுக்க போறீங்க, எப்படி குறைக்க போறீங்க? இது வந்து ஒரு அதிகபட்ச தண்டனையா உங்களுக்கு எது கொடுக்க முடியுன்றத பார்த்தா, அதிகபட்ச தண்டனைன்ற தாண்டி விரைவில் கொடுக்கணும். இந்த விஷயம் மறக்கடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பம் இந்த மாதிரி ஆனதுக்காக விழுங்க காரணம்னா அந்த 2 பேருக்கும் என்ன உரிய தண்டனையோ அதை விரைவில் விசாரிச்சு அதை விரைவில் கடுமையான தண்டனையை கொடுத்து முன்னுதாரணமா மாறணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க யோசிக்கிறானுங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமா மாறுச்சுன்னா அப்போ இது ஒரு கடுமையான தண்டனையா மாறும். விஜய் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்றது என்னன்னா நடக்கும், ஏதோ அடிச்சுக்கிட்டானுங்க, கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டானுங்க, அப்படி இப்படி நடக்கும்போது அது நீங்க லோக்கல்ல போலீஸை வச்சு நீங்க வந்து முடிச்சு விட்டுறலாம். இல்ல ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சில இடங்கள் தெரியும், அதை நீங்க போய் தடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டியே நம்ம இந்த அரசு வந்து இது நடந்தா இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகரும்போது மட்டும்தான் இதெல்லாம் வந்து நடக்காம இருக்கும். ஸோ அதனால இந்த தாவேக்கா அரசும் சரி, இந்த இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களும் சரி, இதற்கு உரிய தண்டனையை வந்து கொடுத்து இதற்கு உரிய அந்த பிரச்சனையை தீர்வு காணணும். இது மாதிரி இனிமே நடக்கக்கூடாது, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் கடந்த இதிலே சொன்னதுதான். இன்னுமே அந்த பயம் இருக்கதான் செய்யுது. ஒரு குழந்தைய, ஒரு பசங்களை வெளியே அனுப்புறதோ, ஒரு லேடிஸ் வந்து வேலைக்கு போயிட்டு வரதோ அப்படின்றது இன்னுமே வந்து பிரச்சனையா தான் இருக்கு. கடுமையான நடவடிக்கைகள் மூலமா மட்டும்தான் நீங்க வந்து இதெல்லாம் சரி செய்ய முடியும். ஸோ உங்களை வந்து ஒரு மாற்றத்துக்காக தேர்ந்தெடுத்த காரணம் இதுவும் ஒரு காரணம். நீங்க பெண்கள் குழந்தைகள்னு
சொன்னதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். அதனால இதுக்கு விரைந்து ஒரு தீர்வு காணணும். இந்த மாதிரியான பிரச்சனை இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இது மாதிரி இனிமே சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்கு நீங்க வந்து முன்முயற்சியா இருக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு முன்மாதிரியா இருப்பீங்கன்றது நம்மளுடைய கருத்து. ஒட்டுமொத்தமாவே பேசுறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிதானே ஒரு ஆட்சிக்கு வந்தாரு. இது எதிர்கட்சிகள் இல்ல, ஜெனரலா சொல்றேன். இதெல்லாம் சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தாரு. அப்புறம் இவர் ஆட்சியில இப்பவே நடக்குது, எப்படி இதை கட்டுப்படுத்த போறாருன்ற ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்காக சொல்றோம். இதுலயே வந்து இன்னொரு இது சப்போர்ட்டோ இது பண்ணி நம்ம பேசல. இது தனி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வேற நீங்க சொல்ற மாதிரி ஒரு கலவரம் இல்லை வந்து வேற ஏதாவது சாதி ரீதியா வந்து இது பண்றது, இதெல்லாம் வந்து ஓரளவு நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அந்த நீங்க சொல்ற மாதிரி தான். பட் ஆனால் இவ்வளோ நாள் பண்ணாதது உடனே அது வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட முடியும். உடனே கொண்டு வர வந்து ஏன்னா இண்டிவிஜுவல் அந்த ஒழுக்கன்றது ஒரு இது இருக்கு, நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. தாவேக்கு ஆட்சின்னும் போது எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா ஒரு வரலாற்றை மாற்றி எழுதி திருப்பி வந்திருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா தான் இருக்கும். அப்போ அந்த ஹெவியா இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பயங்கர ஏமாற்றமா தான் இருக்கும். கடந்த ஆட்சியில் நடந்த போது இந்த ஆட்சியிலும் நடக்குதுன்ற அந்த ஏமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியா திகழணும். உங்களுக்குன்னு இப்போ நீங்க நிறைய பண்றீங்க, நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறீங்கல்ல, அதுல மிக முக்கியமானதா இதை கொண்டு வந்து இது நடந்தா இந்த மாதிரி உனக்கு ஆகும்பா, நீ ஒரு குழந்தை மேல கை வச்சினா உனக்கு இப்படி ஒன்று ஆயிடும்பா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை கொடுத்தா இது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதை தான் சொல்றேன் நான். இப்ப நீங்க ரவுடி எல்லாம் எப்படி படிச்சாலுமே புடிச்சிடுறாங்க. அது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த விளாத்தி குளத்துல அந்த பெண்ணா பார்த்தாங்க, ஒரு 2 நாள்ல என்னமோ நாள் வந்து புடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் இது பண்ண மாட்டோம். நம்ம எப்படி இருந்தாலும் இப்ப இருக்கிற டிஜிட்டல் இந்த வேர்ல்ட்ல வந்து நம்ம வந்து மாட்டி இன்னைக்கு 5 தனிப்படைகள் வச்சு 200 போலீஸோட 200 சிசிடிவி கேமரா உதவியோட இன்னைக்கு வந்து பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நீங்க சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு இருந்து ஏன் இப்படி தப்பு பண்றீங்க அப்படின்றதுதான். இது வந்து நீங்க சொல்ற தனி மனித ஒழுக்கம் தான். இது இந்த 10 வயசு பொண்ணுகிட்ட எந்த காம உணர்ச்சியும் அவனுக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவளுது அவனோட மைண்ட்ல உள்ள பிரச்சனை தான். ஆனா இதெல்லாம் எப்படி தடுக்க முடியும்னா, அந்த கடுமையான நடவடிக்கைகளால மட்டும்தான் நீங்க வந்து தடுக்க முடியும். இது நடந்தா இது ஆயிடும்பா உனக்கு, இதுக்கு இந்த குழந்தைங்கள்ட்ட இப்படி நடந்தா போக்சோ சட்டத்தை தாண்டி அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தா இமீடியட் ஆக்ஷன் பண்ண விட்டுருவாங்கன்றீங்களா நீங்க? இப்போ இதுக்கே கடுமையான தண்டனை விரைவா கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விட்டுருவாங்கன்னு தாண்டி ஹியூமன் ரைட்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கான இது வந்து நீங்க இது பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அவருக்கு தண்டனை காலத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சப்ப கொடுக்கறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தான் ஆட்கள் வராங்களா? இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி ஒரு கடுமையான தண்டனை வந்து ஹியூமன் ரைட்ஸ் வரும், அவன் வருவான், இவன் எல்லாரும் வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்போ உங்களால இதை செய்ய முடியணும், நீங்க செஞ்சுதான் ஆகணும்ன்ற இடத்துக்கு தான் தாவேகா இன்னைக்கு வந்திருக்கு. திமுக செய்யல, அதிமுக செய்யல, அதனால எங்களுக்கு மாறி மாறி நாங்க கடுப்பாய் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நீங்க இதெல்லாம் செய்வீங்க, இதெல்லாம் உங்களாலதான் முடியும்னு நம்பியும் சில பேர் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் பெண்கள் குழந்தைகள்னு சொல்லி முதியவர்கள் வரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதை அந்த மாதிரி பல தடைகள் வரதான் செய்யும். அதை தாண்டி இந்த தாவேகா அரசு அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது எப்படி ஏன் கோர்ட்டு தான் செய்ய விடுவாங்களான்றதெல்லாம் இல்ல, நீங்க செஞ்சாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. இல்ல இந்த விரைவான ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அதுக்காக சொன்னேன். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க திருப்பி வந்து ஹை கோர்ட்ல ஒண்ணு போடுறேன், சுப்ரீம் கோர்ட்ல ஒண்ணு போடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கேஸை வந்து இன்னும் திருப்பி இழுத்துட்டு தான் போவோம். அவங்க பின்புலத்துல ஒன்றும் பெரிய ஆட்களும் இருக்க மாட்டாங்க. பட் ஆனா இவங்க அந்த இழுத்துட்டு போறது இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு இப்படி இழுப்பாங்கன்றது தான் சொல்றேன். அந்த ஜஸ்டிஸ்ன்றதுக்கு இன்னும் டிலே ஆக இந்த டைம், அது டிலே ஆகக்கூடாதுன்றதுதான் இந்த புதிய அரசோட முயற்சியா இருக்கணும்ன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. மக்களுடைய கோரிக்கையும் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி திருச்சியில ரமேஷ் அவர்கள் வந்து நேற்றுக்கு நம்ம பேசணும், நம்ம ரமேஷ் அவர்களை பற்றி பேசணும். நிறையா பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் நீங்கள் வந்து கேஸ்டிசம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, கேஸ்ட்டை பற்றி ஏன் பேசுகிறீங்க, உங்களுக்கு இதாக தெரியாதா, ஐ ஹேட் ரெட்ரோ லுக்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஐ அன்சப்ஸ்கிரைப்டு அப்படி அப்படின்னு சொன்னாங்க. தெரில, டாக்கே வந்து அதுதான் போயிட்டு இருக்குது. இங்கே நியூஸே வந்து அதுதான்றப்போ நம்ம நியூஸை தான் நம்ம பேச முடியும். நம்மளுக்கு தனியாக வந்து ரமேஷ் என்ன கேஸ்ட்டு இல்லை அவர் ஏன் இதில் இருக்காருன்ற இது வந்து நமக்கு கிடையாது. அது அவங்க இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியல. நம்ம பேசுனது ரமேஷ் அவர்கள் ஒரு பிராமணர், அவருக்கே அந்த துறையை கொடுத்தீங்கன்றது என்னுடைய கேள்வி கிடையாது. நான் அப்படி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏங்க இந்த தமிழ்நாட்டை ஜெயலலிதா என்னும் பிராமணர் தான் ஆண்டாங்க, அதுல எதுவும் டவுட் இல்ல. நமக்கு எத்தனை வருஷம் நம்மள ஆண்டிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு அதுல தமிழ்நாட்டு மக்களுக்கே அதுல வந்து இது கிடையாது. அவங்க தப்பு செஞ்சா அவங்கள வந்து ஆட்சிக்கு வர விடாம விடுவாங்க.
திமுக தப்பு செஞ்சுன்னா உடனே ஜெயலலிதா அவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர வச்சிருவாங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கான ஓட்டுகள் இன்னுமுமே அப்படியே தான் இருக்கு. ஜெயலலிதா அவர்களுக்காக ஓட்டு போட்டவங்க இன்னும் நிறைய பேர் வந்து ஓட்டு போட தான் செய்யறாங்க. பிராமணர் அப்படின்ற ஒரு கேஸ்ட், அந்த கேஸ்ட் விஷயத்தையே நம்ம முதல்ல கையில எடுக்கல. நான் சொன்னது ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்ல, நான் அதை தான் சொன்னேன். உங்களுக்கு எல்லாரையும் தெரியுது, இவங்கெல்லாம் என்ன இதுன்றது உங்களுக்கு தெரியுது, ஆனா ரமேஷை மட்டும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. என்ன சொல்றேன், ஆமாங்க ரமேஷ் இந்த வகுப்பை சேர்ந்தவர் தான், அவருக்கு அதுல கொடுத்ததுல ஏதாவது தப்பு இருக்கா, என்ன தப்பு இருக்கு, அப்படி ஒரு தப்பு செஞ்சாருன்னா சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவர் என்ன கேஸ்ட்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது அது ஒரு அப்பட்டமான பொய்யா இருக்குன்னு சொல்லணுமே தவிர ஆதவ அர்ஜுனா அவர்களை குறை சொல்லணும். ரமேஷ் அவர்களோட கேஸ்ட் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அண்ணா அவர்கள் சொன்னதுதான். அந்த இதுல பிறந்திருந்தாலும் அவருக்கு அந்த சமூக நீதி எல்லாம் இருந்ததுன்னா அவரும் ஒரு திராவிடர் தான். திராவிடரா பிறந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவரும் ஒரு ஆரியர் தான். அதுக்கும் ஒரு சிலர் சொன்னாங்க நம்ம எல்லாம் தமிழர்கள் அப்படின்னாங்க. அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. தமிழர்கள் திராவிடர்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆக மொத்தம் மனிதர்கள், அவ்வளவுதான். அந்த துறையில ரமேஷ் அவர்கள் சிறப்பா செயல்பட்டாருன்னா அதுல யாருக்கும் எந்த விதமான கேள்வியும் இருக்க போறது இல்லை. மாறா இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அந்த கேள்வியெல்லாம் வந்து இயல்பா வரதான் செய்யும். அதுமே தவிர கேஸ்ட்டை பத்தி நாங்க பேசவே இல்லை, தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. இருந்தாலும் நான் இன்னைக்கு மக்கள் எல்லாமே கேள்வி கேட்குறாங்க. அது யாரா இருந்தாலுமே, அமைச்சரா இருக்காங்கனாலும் எம்எல்ஏவா இருக்காங்கனாலும் சிஎம்ஏ தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்து மக்கள் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்கன்றப்போ எதுக்காக பயப்படுறதுக்காக யாரை வேணாலும் அடிப்போம், தப்பு பண்ணா அண்ணனையே அடிப்போம் அப்படின்றதுதான் தாரக மந்திரமா இருக்கு. இல்லை, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, யாரும் பயப்பட வேணாம். அவங்க தப்பு பண்றாங்கன்னு கேட்டா அவங்கள வந்து கேள்வி கேட்கறதுக்கும் அவங்கள மாறி உட்கார வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் மக்கள் கிட்ட இருக்குது. அதனால அவங்க வந்து ஏன் இவருக்கு இந்த துறையை கொடுத்தீங்க, சரியா செயல்படலைன்னா மாத்திர போறோம், அவ்வளவுதான். இவ்வளவு பேர் கொடுத்தவங்களுக்கு இந்த துறை யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாதா? அதனால துறையை கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அதெல்லாம் அது வந்து இங்க ஊதி விடுறதெல்லாம் வேற கேங்கு தான். அதுதான். இல்ல இதை உட்காந்துட்டு நானும் ஜோ இங்க உட்காந்து பேசுற அளவுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் யாரை எங்க உட்கார வைக்கணும், எந்த பொறுப்புல உட்கார வைக்கணும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் போது நாங்க அதுல பேசுறதுல ஒன்றும் இல்லை. நாங்க சொன்னது ஆதவர்ஜுனா சொன்னதுக்கு தான் சொன்னோமே தவிர ரமேஷ் அவர்களை பத்தி நாங்க எதுவும் பேசல. இப்ப நீங்க கேட்க வந்தது திருச்சியில நடந்த அந்த சம்பவம், அதுவும் ஒரு துயர சம்பவம். அந்த திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண் சீதாலட்சுமி அப்படின்ற அந்த ஒரு செவிலியர் தான் அவங்களும், அங்க மாணவி. அவங்க வந்து அவங்க பயிற்சி பெறல அதே அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக போயிருக்காங்க. அந்த சிகிச்சையின் போது அவங்களுக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துட்டாங்க. உடனே மற்ற அங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் அங்க நடந்த சம்பவம். அதுக்கும் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தொகுதியின் எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. மாணவர்கள்ட்ட என்னுடைய நம்பரை வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அடுத்து என்ன. ஏன்னா இதுவும் வந்து ஒரு துயர சம்பவம் தான். இது என்ன நடந்ததுன்றது உண்மையா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இதுதான் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த உடற்கூறாய்வெல்லாம் முடிஞ்சு என்ன நடந்ததுன்றது உண்மையான விஷயங்கள் வந்து வெளியே வரும்போது தான் வந்து தெரியும். ஸோ அரசு மருத்துவமனைகள்ல மேலும் இப்படி ஒரு சம்பவம், அது உண்மையாவே அதனால நடந்ததா இல்ல அவங்க உடம்புல ஏதாவது ஃபால்ட் இருக்கா, நிஜமாவே அது பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை ஆச்சான்றத விசாரணையில தான் வந்து தெரிய வரும். ஸோ இதுவும் ஒரு சோதனையான ஒரு விஷயமா தான் பார்க்கணும். இது வந்து அந்த ஊர் எம்எல்ஏ ரமேஷா இருக்கலாம், பட் ஆனா இதுக்கான அமைச்சர் வந்து வேற. ஸோ இவரு தான் நம்ம அருண்ராஜ் அவர்கள் தான் வந்து வருவாரு. ஸோ அருண்ராஜ் அவர்களும் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, அமைச்சர் வந்து கொடுத்திருக்காரு. அவரும் வந்து கூடிய விரைவில் அது என்னன்றதை நாங்க விளக்கம் அளிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவா இருக்குன்னா, முறைகேடு அப்படின்லாம் பேசாம ஆமாங்க நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு, என்னன்றதை நாங்க விசாரிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர நடக்கவே இல்லை, இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லைன்ற செய்திகள் வந்து வரல. ஆமாங்க இது நடந்திருக்கு, இதுக்கு நாங்க ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத ஓப்பனா எல்லாருமே வந்து பேசுறாங்க. இது இப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து இல்லையே அப்படிலாம் நடக்கலையே யார் சொன்னா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு அதிகாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த வேற ஒருத்தர் இருந்த அதிகாரி அது என்னன்னே தெரியாம வேற ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க. இது இப்படியே நடந்துகிட்டு இருக்க வேலையில இப்ப இருக்கக்கூடிய அதிகாரி, இப்ப இந்த அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஆமாங்க இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது, அது என்னன்றதை விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கோம், விசாரணை முடிவில் என்னன்றதை உறுதியா நாங்க சொல்றோம் அப்படின்றாங்க. வாழ்த்துக்கள், இது அப்படியே தொடருங்க. இன்னொரு விஷயம் என்ன தோணுன்னா, இது தாவேக்கா அப்படின்றதுனாலதான் இப்ப இவ்வளோ ஒரு கஷ்டமா என்னன்றது நம்ம. ஏன்னா திமுக அதிமுகன்றப்போ மாறி மாறி வந்து என்ன இருக்குது ஏது இருக்குன்னு உடனே ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவங்கவுங்க அதிகாரிகள் எல்லாமே இந்த கவர்மெண்ட் சிட்டிங் வரும்.
இவங்க புதுசா வராங்க அப்படின்றப்போ இவங்க பேஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கும்போது எங்க பதில் என்ன இந்த ஃபைலை காணாமப்பா அப்படின்னு காணாமா இந்த கணக்கெல்லாம் எடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பேஸ்ல இருந்தே நோண்டி எடுக்கிறாங்கன்றப்போ இது ஒரு கஷ்டமாவும் இருக்கா. ரெண்டாவது அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எப்படி நம்ம தீர்க்கிறது, ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்த நம்ம எப்படி தீர்க்கிறது, அதுக்கு மேல பெரிய விஷயத்த எப்படி தீர்க்கிறன்றப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டேக்கிள் பண்றதா ஒரு இதா இருக்கு. ஏன்னா ரெண்டாவது இதை பத்தின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கும் இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. புதுசா போகும்போது அது என்னன்றது நம்ம இன்னும் அலசி ஆராய்ஞ்சு எல்லாம் உட்கார அது இது எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்றது தான் அதுதான் சொன்னேன், கஷ்டமா அவங்க பேசிக்ல இருந்து இப்பதான் கத்துக்கணும். அதிகாரிகள் தான் சொல்லுவாங்க, அதிகாரிகள் தான் இதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அதிகாரிகள் உண்மையை சொல்லணும். அந்த அதிகாரிகள் இத்தனை வருஷமா இந்த டீம் கூடயே வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுதான் பழக்கம், நல்லதா செஞ்சு பழக்கம் இருக்காது. அது ஒருவேளை நல்ல அதிகாரிகளா இருந்தா அரசியல்வாதிகள் அப்படி பழக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ இது இவங்கெல்லாம் பேஸ்ல இருந்து கண்டுபிடிச்சி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய அடி வந்து விழும். தாவேக்காவுக்கு வந்து இல்ல அந்த சிஸ்டத்தை டோட்டலாவே மாத்தணும்ன்ற ஒரு நிலைமை இப்போ வந்திருக்குங்களா. அவங்க இன்னும் டவுட்ல இருந்து எல்லா என்ன கரப்ஷன் நடந்திருக்கு, டெண்டர் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுக்கும்போது ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையுமே எடுத்து போட்டீங்கன்னா இதுக்கு உள்ள என்ன இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கும். இல்ல இப்ப எல்லாமே எடுத்து பார்த்தாதான் இத்தனை வருஷத்துல என்ன நடந்திருக்கு, கடந்த 5 வருஷத்துல என்ன நடந்திருக்கு, 10 வருஷமா திமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்குன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அது வரைக்கும் இவங்க வந்து அடி வாங்குவாங்க. இவங்களுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும், அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கூட்டணி கட்சியினர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும். தாவேக்காக்குள்ள சில பிரச்சனைகள் வரும், அதை சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதையும் சமாளிச்சு இதையும் வந்து சமாளிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. கத்துப்பாங்க. அடிக்க அடிக்க அவங்களுக்கும் வந்து அதுக்கான டைம் வந்து மக்கள் கொடுப்பாங்களான்ற ஒரு மக்கள் கிட்ட நீங்க அதை எதிர்பார்க்க முடியாது இருக்குல்ல. இப்போ அந்த இபி இது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், நம்ம சிடிஆர் அவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இருக்கு ஒரு சில கருப்பாடுங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்குது, அதுங்க பண்ற வேலைகள் தான். அதான் ஜோ, இது என்னன்னா அதிகாரிகள் எல்லாருமே அவங்களுடைய ஆட்களா தான் இருப்பாங்க. இத்தனை வருஷமா அப்படிதான் இருந்திருக்காங்க. சீனியர் ஜூனியர் எல்லாம் அவங்களுடைய இதுலதான் இருந்திருப்பாங்க. இப்போ புதுசா இந்த கவர்மெண்ட் வரும்போது இவங்க யார் என்னன்னே தெரியாது. அதாவது இவங்க பழகியிருப்பாங்க, இவங்க பழகியிருப்பாங்க. புதுசா அமைச்சரா வந்தா கூட திமுகல ஏற்கனவே இருந்தவங்க சில விஷயங்கள்லாம் இவங்களை வச்சுக்கப்பா, மேனேஜரா இவங்களை வச்சுக்கப்பா, இவங்களை இதுவா வச்சுக்கப்பான்னு சில பேரை வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. அப்போ சில பேர் கத்துப்பாங்க. ஆனா இவங்க முழுக்க ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. செங்கோட்டையன் ஒருத்தர் மட்டும்தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காரு. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சபாநாயகரா போயிட்டாரு. இப்படி ஒரு சிலர் மட்டும்தான் வந்து இருக்காங்க. இப்போ கில்லி சரத்தா இருக்கட்டும், நம்ம ரமேஷ் அவர்களா இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்களா இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும், முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜயா இருக்கட்டும், எல்லாருமே ஃப்ரெஷ். அவங்களுக்கு விஷயம் தெரியும், எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் கத்துக்கலாம். ஆனா அதை செயல்படுத்துறதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதிகாரிகள்கிட்ட சொல்லணும், அதிகாரிகள் வந்து சரியா செய்யணும். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் அதிகாரிகள் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, சார் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி ஆயிடும் சார், அப்படி என்ன அவங்க அதிகாரிகள் சொல்ற ஆலோசனை சரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை அங்க யூஸ் பண்றது, இல்ல நான் சொல்றதை நீங்க செய்யுங்கன்னு செய்ய வைக்கிறதுன்னு பல கஷ்டங்கள் இருக்கு. இப்போ அதிகாரிகள்னா முன்னாடி ஏற்கனவே இருந்திருப்பாங்க, அந்த அதிகாரிகள் இவங்களுக்கு சரியாக ஒத்துழைக்க மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி கரண்ட் கட் ஆகுறதுல நிறைய பிரச்சனை இருக்கலாம், வெயில் டைம், நிறைய மின்சாரம் தேவைப்படுது, அதை கொள்முதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு வந்து 19,000 இருந்து 21,000 கிலோவாட் வந்து தேவைப்படுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த கொள்முதல் பண்றது, டெண்டர் எடுக்கிறது, இப்ப ஏற்கனவே டெண்டர் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதிகாரிகள் கூட நிறைய பிரச்சனை இருக்கு. நீங்க போய் டைரக்டா போயிட்டா சிஎம் விஜய கேளுங்க அப்படின்னு உட்காந்து நக்கலா பதில் சொல்றாங்க. சிஎம் டப்பி கேளுங்க, விஜய் டப்பி கேளுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்ப அந்த அதிகாரிகளுக்கே வந்து இவங்களை ஒரு எம்எல்ஏவாவோ இவங்களை ஒரு அமைச்சராவோ பார்க்கணும்னு ஒரு விருப்பம் இல்லை. அப்போ அவங்களுமே அந்த கரப்ஷனுக்குள்ளார இருக்காங்க. அவங்களுக்கே திருப்பி ஒரு ஆர்டர் போடணும் போலதான் இருக்குது. நீங்க வந்து எம்எல்ஏ மதிக்கணும், அதிகாரிகள் நீங்க வந்து ஆர்டர்லாம் இல்ல, பாயாசம் ஒண்ணு வச்சா மட்டும்தான் அது சரிபட்டு வரும். நீ நிரந்தரமா அடுத்த 5 வருஷத்துக்கு நீ இல்லைன்னு சொல்லி ஒரு 10 பேர் அனுப்பிச்சாங்கன்னா தான் அடுத்து இருக்கிறவங்க ஐயோ இந்த அளவுக்கு இவங்க பண்ணியுமே அவங்க திருந்துற மாதிரி தெரியலையே. அதிகாரிகள் 2-3 பேர் மாத்தினாங்க. நெட்வொர்க் ஜோ, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய நெட்வொர்க். இதுதான் மாற்ற வேண்டியதா இருக்குது. எனக்கு தெரியல, இந்த திமுக அதிமுகன்ற தாண்டி ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட் வரும்போது அதிகாரிகள்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் டோட்டலாவே தூக்கி வந்து ஃப்ரெஷ்ஷா தான் உட்கார வைக்கணும் போல இருக்குது. அப்பதான் வந்து நம்ம ஒரு அதையும் பண்ண வேண்டியதா இருக்கும் போல. பார்ப்போம். ஏன்னா இபியோட பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா தான் வந்து இருக்குன்றதுனால அது அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து சிடிஆர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன் தான். ஒரு பதவியில இருந்தது கிடையாது, கட்சி பதவிகள் இருந்திருக்காரு. இந்த மாதிரி அமைச்சர் பதவியில இருந்தது இல்லைன்றதுனால
அவர் வந்து இப்போ அதுக்கு அவரும் ஃப்ரெஷ்ன்றதுனால, ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியன், அவருக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. ஸோ பண்ணிட்டு இருக்காரு. கரண்ட் கட் ஆகுறது உண்மைதான், எங்கேயும் கட் ஆகாமலாம் இல்லை. திடீர்னு அதுவே கட் ஆகுது, ஒரு 2 hours ஆகுது, இல்லை 1 hour ஆகுது. குறைஞ்சபட்சம் 15 to half an hour ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல டவுட் கிடையாது. பல இடங்கள் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. நைட்லலாம் ஆகுது, குழந்தைங்க எல்லாம் தூங்குறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. பட் இது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடுவாங்கன்னு நம்ம வந்து இந்த விஷயத்துல டைம் கொடுக்கலாம். பட் ஆனா என்னன்னா, அறிவிக்கப்படாத மின்வெட்டு, இந்த ஃபால்ட்னு சொல்றது, ஃபால்ட்டுக்கான ரீசன் சொல்லாம இருக்கிறதுன்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அது நீங்க புது கவர்மெண்ட்டோ பழைய கவர்மெண்ட்டோ, மக்களை பொறுத்த வரைக்கும் நான் உட்கார வச்சிருக்கேன், கரண்ட் வேணும், அதுக்கு நீ என்ன வேணுமோ நீ பண்ணு, அவ்வளவுதான் சொல்லுவாங்களே தவிர இது இப்படிதான் போகும், உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், விஜய் நம்பி, இது எல்லாமே விஜய் கிட்ட தான் போகும். சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய், ஏன்னா விஜயை நம்பி மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. இது வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியா இருந்ததுன்னு வச்சுங்களேன், நாங்க சிவசங்கரை நம்பி போட்டோம், நாங்க துரைமுருகன் நம்பி போட்டோம், நாங்க வந்து உதயநிதிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல திமுக ஓட்டு போட சொல்லுவாங்க. இது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்ட்ரைட்டா விஜய் தான். பங்காளி டு நாட்டாம, நாட்டாம டு பங்காளி தான். அதனால குரு அந்த ப்ராமிஸ் தானே கொடுத்திருக்காரு. எதனால நீங்க சொல்றத நான் கேட்கறேன்னு தான் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அதுதான், அது கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். ஆனா அந்த டைமை மக்கள் கொடுப்பாங்களான்னு கேட்டா அது கொடுக்க மாட்டாங்க. உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் சரிங்க பாக்கணும். இப்ப நமக்கே ஒண்ணு வீடு வேணும்னா நான் போய் தங்கணும்னா, எனக்கு உடனே வீடு வேணும்னா அங்க வேணும்னா கட்டணும் எல்லாம் கரெக்ட்டுங்க. ஆனா மைண்ட் செட் அப்படி இல்லைல்ல. ஏன்னா வந்து மக்கள் வந்து இப்போ பரபரப்பா இருக்காங்க, அவங்களுக்கு டைம் இல்ல. உங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து வேடிக்கை பார்க்கறதுக்குலாம் அவங்களுக்கு வந்து இல்ல. 5 வருஷம் ஆட்சி பண்ண கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 5 வருஷத்துக்கும் நீ வந்து நல்ல ஆட்சி தான் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர, எனக்கு கரண்ட் கட் பண்றேன், எனக்கு வந்து பால் விலை ஏத்துறேன், நீ அங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக பால் விலை ஏத்துறேன், பஸ் விலை ஏத்துறேன், டிக்கெட் ரேட் ஏத்துறாங்க நீ சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது எல்லா ஊருக்குள்ளாரையும் இருக்கிற விஷயம் தான். நல்லபடியா போய் வாழணும்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்க தான் வேணும். இல்ல நான் எனக்கு அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா பழைய வீடு தான் இருக்கு. இப்போ பெட்ரோல் ரேட் ஏறிடுச்சு, அதுக்காக நம்ம பெட்ரோல் போடாம இருக்கோமா? இல்ல. அதுக்காக மோடி அவர்கள் ஏதாவது சொல்றாரு? அவர் பாட்டுக்கு வருவாரு, மேடையில பேசிட்டு பகீர் கிளப்பிட்டு அவர் பாட்டுக்கு மெலோடி சாப்பிடறதுக்கு போயிடுவாரு. அது இல்ல பிரச்சனை. அவங்களுடைய வாழ்வாதாரத்துல பிரச்சனை இல்லாம, அவங்களுடைய வாழ்க்கை முறையில பிரச்சனை இல்லாம இருந்துச்சுனாலே நல்ல ஆட்சி தான். இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சுனாலே சில விஷயங்களை மக்கள் வந்து ஏத்துப்பாங்க. கரண்ட் கட்டு ஆகுது, சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு விடுவாங்க. நீங்க சட்டம் ஒழுங்கும் பிரச்சனையாகி, கரண்டும் கட் ஆகி, எல்லாமே பிரச்சனையாச்சுன்னா மக்கள் வெறுப்பாயிடுவாங்க. திருப்பி மறுபடியும் இதே தாண்டா தொடர் கதையா இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால சில விஷயங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது முக்கியம். அதுலயும் குறிப்பா சட்டம் ஒழுங்கு, அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுவும் குழந்தைகள் விஷயத்துல அவங்க வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையா. ஏன்னா எல்லார் வீட்லயும் குழந்தைகள் சிங்கப்பெண் திட்டம் சொன்னாங்க, இன்னும் இது ஆகலன்னு நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் போயிட்டு இருக்குது. ரெக்ரூட்மென்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க, ப்ராசஸ் போகுது. இப்போ நைட் டைம்ல எல்லாமே ரோந்து போறாங்க, எல்லாம் பண்றதா சொல்றாங்க. பட் ஆனா அது வெறுமனே இரவுல மட்டும் இல்லாம பகல்லையும் பல இடங்கள்ல இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்மளோட ரெக்யர்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ரெக்யர்மெண்ட் மீன்ஸ் இந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் பிரச்சனை. இபிலியுமே அதுதான் பிரச்சனைன்னு சொல்றாரு. இபிலியுமே அதுதான் சொல்றாரு, வேலை ஆட்கள் வந்து கம்மியா இருக்காங்க, அதுதான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் வந்து இந்த 0 டார்க் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க, எங்கேயுமே இருட்டா இருக்கக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அந்த கிரைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து சவுக்கு சங்கர் வந்துட்டாரு வெளியில. டேட்டு டைம் எல்லாம் நேத்து தெரியலங்க, நேத்து தேதி தெரியல, வந்துட்டாரு, ரிலீஸ் ஆயிட்டாரு. ரிலீஸ் ஆகி பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பறிபோனதுல எனக்கு இப்ப மனப்பூர்வ சந்தோஷம் வந்து சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆட்சியில கருத்து சுதந்திரத்திற்கு தடை இருக்காது நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருக்காதுன்னு நம்மளும் வந்து நம்புவோம். அதுல வந்து டவுட் இருக்காது. ஏன்னா சவுக்கு சங்கர் டைரக்டாவே விஜய் அவர்கள் இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த கேஸ் எல்லாம் கேட்டு யார் யார் மாதிரிலாம் குண்டாஸ் இருக்கோ அது எல்லாமே ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி இந்த அரசு வழக்கறிஞர்கள்ட்ட சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் செய்தியா வந்துச்சு. சந்தோஷம். அவரு வெளியே வந்ததுல சந்தோஷம் அப்படி சொல்லல. குண்டாஸ்ல இந்த மாதிரி பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவங்களை, இண்டிவிஜுவலா செயல்படக்கூடியவங்களை முடக்கிறது அப்படின்றது ஒரு தவறான செயல். அதற்கு விஜய் அவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அதை செஞ்சிருக்காருன்றது சந்தோஷம். அவர் அடுத்து என்ன பண்றாருன்னு. இல்லையே நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இளைஞர் டிவியில் என்ன சொல்றாங்க, தாவேக்கா ஆட்சியில கருத்து சுதந்திரம் வந்து பறிக்கப்படுது, நாங்க போடுற இது எல்லாமே பிளாக் பண்றாங்க, அதெல்லாம் வந்து விபிஎன் போட்டு தான் வந்து அந்த நியூஸே வந்து பார்க்க முடியற அளவுக்கு, இந்த பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். பட் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து தாவேக்கா ஆட்சியில வந்து மறுக்கப்படுது. அவங்களுக்கு எதிராக குற்றங்கள் எதாக இருந்துச்சுன்னா நம்ம சொன்னோம்னா அது வந்து சொல்ல முடியல, எங்கள் குரல் வலைகள் வந்து நெரிக்கப்படுதுன்னு இளைஞர் டிவி சொல்றாங்க. நெரிக்கப்படுதுன்னா கஷாயம் வாங்கி குடி.
அது உள்ள நினைச்சா இப்படி நினைச்சீங்கன்னா இல்ல எதையாவது இது பண்ணிக்க. அதுக்கு நாங்க என்ன பண்றது? இளைஞர் செய்திகள் எல்லாம் வச்சுக்கிறதே தப்பு. அதெல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கணும். இளைஞர் செய்திகளை எல்லாம் இளைஞர் செய்திகள்ல சொல்ற செய்திகள் எல்லாமே விளையாட்டு செய்திகள் தான். அது நீங்க கடைசியா வச்சுக்கிட்டாலே போதுமானது. அதுக்கு போய் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இளைஞர் செய்திகள் என்ன சொல்ல போறாங்க? தவைக்காட்சி சரியில்லை, சந்தைய நிதி இப்படி பண்ணாரு, சதய நிதி அப்படி பண்ணாரு, சதய நிதி இங்க போனாரு, குளத்தூர்கார் இப்படி வந்தாரு அப்படி போனாருன்னு சொல்ல போறாங்க. அதுக்கு எதுக்கு இளைஞர் செய்திகளை போய் பார்த்துக்கிட்டு சிவனேன்னு இருங்க. உங்களுக்கு பழைய தலைமுறை இருக்கு, நியூஸ் 19 இருக்கு, நந்தி டிவி இருக்கு, எவ்வளவோ இருக்கு உங்களுக்கு. அதையெல்லாம் விட்டுடுறீங்க. அதே மாதிரி மண் நியூஸ் பக்கமும் போகாதீங்க. அவன் ரொம்ப மோசமானவன்டா, கழுத்துலயே கடிக்கிறான்டா, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்க்ரோல் பண்ணாலே உடனே வரது மண் நியூஸ் மட்டும்தான் ஒரு அவங்க கார்டு வந்து போட்டுருவாங்க. இளைஞர் செய்திகளாவது கை கால தான். மண் நியூஸ் எல்லாம் போனீங்கன்னா கழுத்துல தான், டைரக்டா கழுத்து தான். அந்த பக்கமே போகாதீங்க. கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது தகவல்களோட நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். கார்த்திக், மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு